ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைனமோடிபியை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் டைனமோடிபி உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும் லே அவுட்டு. ஸோ இப்போ இங்கே போய் கிரியேட் டேபிள் கொடுங்க. டேபிளுக்கு எதாவது பேர் வச்சுக்கோங்க. நான் டேபிள் 1ன்னு வைக்கிறேன். பார்ட்டிஷன் கீன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இதுதான் பார்ட்டிஷன் கீ. நம்ம யூனிக் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம்ல, யூசர் ஐடி, அதுதான் பார்ட்டிஷன் கீ. ஸோ இப்போ நான் போய் யூசர் ஐடி, இதை யூசர் ஐடினே கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் போன தியரியில் சொல்லியிருப்பேன் மிக்ஸ் பண்ணி லைக் ஸ்ட்ரிங்கு வித் நம்பர் மிக்ஸ் பண்ணுற மாதிரின்னு. ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்போது கூட நம்பராக கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆக்சுவலி இப்போ நம்பராகவே கொடுத்து முடிச்சிடுறேன். ஸோ ஷார்ட் கீ ஆப்ஷனல் தான். இங்கே டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம டிஃபால்ட் செட்டிங்ஸ் போகாமல் கஸ்டமைஸ் செட்டிங்ஸில் போய் டைனமோடிபி ஸ்டாண்டர்டே யூஸ் பண்ணுவோம். கெப்பாசிட்டி கால்குலேட்டருங்கிறது பொதுவாக இது ஒரு வேறு டாபிக். அது ரொம்ப டீப்பான டாபிக், வேணாம் இப்போதைக்கு அது தேவையில்லை. ப்ரொவிஷனில் போய் இதை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து 2ஆக வச்சுக்குவோம். ரைட் கெப்பாசிட்டியும் 2ஆக வச்சுப்போம். ஓகே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா $1.33 per month, விச் இஸ் சம் 200க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு. ஓகேவா? ஸோ கிரியேட் டேபிள் கொடுத்துருவோம். இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா? ஸோ இது டைம் எடுக்கிற வரைக்கும் நம்ம இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து நான் டேபிள் 2 கொடுத்துக்கிறேன். டேபிள் 2 இதுக்கும் பார்ட்டிஷன் கீ வந்து யூசர் ஐடி வேணாம், யூசர் நேம் கொடுத்துப்போம். இது ஸ்ட்ரிங்காகவே இருக்கட்டும். இதுக்கு யூசர், இதில் நம்ம ஷார்ட் கீ யூஸ் பண்ணுவோம், யூசர் ஐடி வித் நம்பர். ஸோ இதுக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் முன்னாடி இதுக்கு பண்ண மாதிரியே இதுக்கும் பண்ணுவோம். ஜஸ்ட் 2, இதுவும் 2. ஓகே. ஸோ 1.33 தான். ஓகே. ஸோ டெலீஷன் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேஜ் பூம் ஆகுற மாதிரி வரும். வேணும்னா அதை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் டேபிள். ஓகே. ஸோ ஒன்று ஆக்டிவாக இருக்குது, நம்ம அதை போய் பார்த்துருவோம். ஸோ டேபிள் 1 ஆக்டிவாக இருக்குது. இங்கே போய் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இங்கே போனீங்கன்னா இப்போ க்ரியேட் ஐட்டம், ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அதாவது இது மேண்டேட்ரி யூசர் ஐடி. ஸோ இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? யூசர் ஐடி 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஆட் நியூ ஆட்ரிபியூட் வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் வேல்யூ வந்து மாஸ்கி. ஓகே. திரும்பி ஆட் நியூ ஆட்ரிபியூட்டு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் வேல்யூ வந்து பாய். ஓகே, மாஸ்கி பாய் தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஃபைன். ஓகே. இப்போ நான் க்ரியேட் ஐட்டம் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் க்ரியேட் ஆகிடுச்சு. 1 யூசர் ஐடி வச்சு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இப்போ நான் இன்னொரு ஐட்டம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா 1 கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ராஜு அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கொடுக்குறேன், விச் இஸ் ஐல் கோ வித் ஏஜ், விச் இஸ் சம் 30. ஓகே, 30. ஓகே. ஸோ க்ரியேட் ஐட்டம் கொடுக்குறேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரிக்கு ஆல்ரெடி இருக்குதுன்னு வருது. நம்ம சொன்ன மாதிரி ஐடி என்றைக்குமே யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ அதனால் இது என்ன பண்ணணும்னா யூனிக் ஐடியை கொடுக்கணுக்காக இப்போ நம்ம மாற்றி வேறு ஒரு நம்பர் கொடுக்கணும். பிகாஸ் அந்த டேபிளில் அந்த யூசர் ஐடி இருந்துச்சுன்னா இது எரராக வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா வேறு ஐடி கொடுக்கணும், விச் இஸ் யூனிக். பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், இது ஸ்ட்ரக்சர்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்ஸ்ட்ரக்சர்டுன்னு நினைக்கிறீங்களா? இது அன்ஸ்ட்ரக்சர்டு தான். நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இதை மட்டும் உங்களால் எடிட்டே பண்ண முடியாது. எடிட் பண்ணணும்னா நீங்கள் உள்ளே போகணும். அது இப்போ இதை பார்த்திங்கன்னா ஈஸியாக எடிட் பண்ணிடலாம், மிச்சதெல்லாம் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நான் 2018 மாற்றலாம். ஓகேவா? நம்ம என்ன வேணால் மாற்றிக்கலாம். பட் ஆனால் இதை எடிட் பண்ணால் திரும்பி நம்ம யூசர் இப்போ எடிட்னே நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ
ஆனால் திரும்பி உள்ளே போகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு யூசர் ஐடியும் வந்து யூனிக்காக இருக்க வேணாம், டூப்ளிகேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு தான் டேபிள் கொரியில் நான் ஷார்ட் கொரின்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன். உங்களுக்கு நல்லா ஷார்ட் கீன்னு ஒன்று வச்சுருப்பேன். இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, யூசர் நேம் பார்த்தீங்கன்னா மாஸ்கி அப்படின்னு கொடுத்துட்டு இது 11 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இன்னொரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், விச் இஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி லொக்கேஷன் போடுவோம், லொக்கேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதை பொதுவாக அட்ரஸ்லாம் நமக்கு பெருசாக கொடுப்போம்ல, அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ லொக்கேஷன் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ க்ரியேட், இப்போ ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ திரும்பி க்ரியேட் ஐட்டம் கொடுத்துட்டு திரும்பி நான் என்ன பண்ணுறேன், இங்கே மாஸ்கினே கொடுக்குறேன். இங்கே ஐடி 1 2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே திரும்பியும் வேறு ஒரு பூலியன் போ, இன் லொக்கேஷன் ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டு க்ரியேட். ஓகே, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மாஸ்கி விச் இஸ் பார்ட்டிஷன் கீ, இதை எடிட், இது ப்ரைமரி கீ விச் இஸ் பார்ட்டிஷன் கீ. ஓகேவா? ஆனால் இது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகலை. ஷார்ட் கீ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, கரெக்டாக 11 இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை போய் எடிட் பண்ணுறேன். ஷார்ட் கீயை போய் இதை 1 மாற்றினா உங்களால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 1 2 வச்சு, இல்லை 1 3 அப்போனா கூட பண்ண முடியாது. ஓகேவா? 1 2 வச்சு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதை நீங்கள் ஷார்ட்டும் பண்ணிடலாம், ஷார்ட் பண்ணாமலே இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கீ வேலை செய்யும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம வந்து நம்ம தேடும். இப்போ வந்து நான் வந்து ரீட் பண்ணணும், இப்போ வந்து என்னோடய கொரியை நான் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இங்கே கொரியை போய் வெறும் பார்ட்டிஷன் கீ மட்டும் யூஸ் பண்ணி 12ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ரன்னு கொடுத்தா அந்த ஐட்டம் மட்டும் அது காமிக்கும். சப்போஸ் எனக்கு எல்லா ஐட்டமும் வேணும்னா நீங்கள் திரும்பி ஸ்கேனுக்கு போய் ரன் கொடுங்க, எல்லா ஐட்டமும் வரும். இப்போ நான் வந்து எனக்கு கொரியை நான் அடிக்கிறேன், ஆனால் இப்போ சப்போஸ் இப்போ ஓகே இந்த எக்ஸாம்பிளே நம்ம போவோம். இப்போ இதில் போய் டேபிள் 2ல் போய் பார்ட்டிஷன் கீ அடிக்கிறீங்க, மாஸ்கின்னு அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, 2 வரும் இல்லையா? 2 வரும் இல்லையா? ஸோ யூசர் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே யூசர் ஐடி மட்டும், ஓகேவா, அப்படி வருது. ஓகேவா? வருது. வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபில்டர்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து டேபிள்ஸ் ஒர்க் ஆகுது டைனமோடிபியில். ஓகேவா? ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. எனக்கு இப்போ வந்து ஓரளவு இவ்வளோ தான் டைனமோடிபி, அதாவது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து டைனமோடிபி வேலை செய்யும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, 2 டேபிளும் வந்து காஸ்ட் அதிகம். ஸோ இங்கே பாருங்கள், பார்ட்டிஷன் கீ, ஷார்ட் கீ, இண்டெக்ஸு, ரே ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ரீட் கெப்பாசிட்டி மோடு, ரைட் கெப்பாசிட்டி மோடுக்கு ஃபார்முலாலாம் இருக்குது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு டெவலப்பராக நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சிட்டிங்க, நான் ப்ராப்பராக டெவலப்பிங்கில் மீன்ஸ் எல்லா சர்வீஸும் எனக்கு ஓரளவு தெரியும்னா, தென் வீ கேன் அப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இந்த ரீட் கெப்பாசிட்டி மோட், ரைட் கெப்பாசிட்டி மோடை கொஞ்சம் டீப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டேபிள் எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே நிறையா வரும் டெலீட் ஆல் பார்ட். ஸோ க்ளவுட் வாட்ச் அலாரம்ஸும் க்ரியேட் ஆகிருக்கும் இந்த டேபிள்ஸ்க்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் வந்து டிக் பண்ணாதீங்க, ஏன்னா இது பேக்கப் க்ரியேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதை டிக் பண்ணாமல் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ 2 டேபிளும் டெலீட் ஆயிரும். தட்ஸ் ஹவ் DynamoDB ஒர்க்ஸ். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.